ஆல்ரெடி நீதிமன்றத்தையும் சொல்லியிருக்காங்க. ஜட்மெண்ட் என்ன அட்டாச் பண்ணிருக்கோம். உங்களுக்கு ஏதாவது விஷயம் இல்லை. 50க்கும் மேற்பட்ட லேஅவுட்டுக்கு வந்து என்ஓசி ஸ்பெஷல் ஆஃபீஸர் இல்லை, எதுவுமே இல்லை. இல்லைங்களே அருள் பிரகாஷ் நீங்க அப்படிதான் சஸ்பெண்ட் பண்ணீங்க. அதே தப்பு தான் இவரும் பண்ணியிருக்காரு. தகுதியில் பதவியில் இருக்காங்க. அதுதான் வேற ஒன்றும் இல்லை. படிச்சீங்கன்னா ஃபுல்லாக தெரியும். அப்படியே ஒரு 2 செகண்ட் பார்க்கணும். கவுன்சில் அப்ரூவலே இல்லை சார். எட்டி பாருங்க. மகாத்மா காந்தி புது பில்டிங்க்கு என்ஓசி கவுன்சில் அப்ரூவல் எதுவுமே கிடையாது. ஜட்மெண்ட் ஆல்ரெடி இருக்கு. பையன் சீட்டு மட்டும் அங்கே வாங்கி கொடுத்துட்டாரு. படிக்க பையன் அங்கே தான் படி 2 months பிஃபோர் தான் அமைச்சிருக்காங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு தெரிவிச்சிருக்காங்க. இப்போ அதுக்கு நாங்கள் ரிப்ளை ரெடி பண்ணியிருக்கோம். அது அவங்க அப்படி எம்ஹெச்எல்லாம் அப்ரூவல் இது பண்ண முடியாது சார். நான் கமிட்டி போட்டு நீங்கள் ஃபார்ம் பண்ணாலும் சார் ஈக்குவலான் பண்ணிலாம் வாங்கிக்கலாம் பண்ண முடியாது. கவர்மெண்ட் பாலிசி உடைக்கலாம் சார். புதுச்சேரி பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் சட்டவிரோதமாக என்ஓசி வழங்குவது சம்பந்தமாக சம்பந்தப்பட்ட உள்ளாட்சித்துறை இயக்குநரை சந்தித்து தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பில் ஆதாரத்துடன் புகார் தெரிவித்துள்ளோம். அந்த புகார் எதன் அடிப்படையில் தெரிவிச்சிருக்குன்னா, பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்தில் பஞ்சாயத்து அலுவலக கமிஷனராக செயல்பட்டு கொண்டிருப்பவர் கார்த்திகேயன் அவர்கள் மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரிக்கு வந்து 2016 தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக வந்து புதுச்சேரி அரசால் அனுமதி சட்டவிரோதமாகவும் வாய்க்கால் குளம் குட்டை நீர்ப்பாசன வாய்க்கால்கள் ஆக்கிரமிப்பு என்று புதுச்சேரி அரசு பிபிஏ அனுமதி இல்லை வயலேஷன் சொல்லி இடிக்க வேணும் உத்தரவிட்டாங்க. அந்த உத்தரவின் அடிப்படையில் 2014 ஆண்டு தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பில் நீதிமன்றத்தை நாடி வழக்கு தொடர்ந்தோம். அந்த வழக்கு இன்னி வரை நிலுவையில் இருக்குது. அது இல்லாமல் அது சம்பந்தமாக ஏற்கனவே 2-3 ஜட்மெண்ட் இருக்குது. அவர்களுக்கு எந்த ஒரு அனுமதியும் வழங்கக்கூடாது என்று உத்தரவும் உள்ளது, நீதிமன்ற உத்தரவு உள்ளது. அந்த உத்தரவெல்லாம் மீறி தனக்கு வேண்டிய ஒரு பொருளாதாரத்தை கையுற்று அந்த மகாத்மா காந்தி நிறுவனத்துடன் பெற்றுக்கொண்டு கார்த்திகேயன் கமிஷனர் அவர்கள் என்ஓசி வழங்குகிறார். என்ஓசி விதிமுறை என்னன்னா, ஒரு கமிஷனர் பொறுத்த வரைக்கும் என்ஓசி கொடுக்கணும்னா ஸ்பெஷல் ஆஃபீஸர் அப்ரூவல் வேணும். ஸ்பெஷல் ஆஃபீஸர் எஸ்ஓ அப்ரூவல் இல்லாமல் அதுக்கு அனுமதி கொடுக்கக்கூடாது. ஏன்னா இது சம்பந்தமாக ஏற்கனவே யானத்தில் உள்ள அருள் பிரகாஷன் ஒரு கமிஷனர் வந்து ஸ்பெஷல் ஆஃபீஸர் அப்ரூவல் இல்லாமல் நிறைய என்ஓசி கொடுத்தான்னு சொல்லிட்டு சஸ்பெண்ட் பண்ணாங்க. சஸ்பெண்ட் பண்ணி 1.5 மாதம் கூட ஆகல. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரிக்கு மட்டும் இல்லை, மட்டும் இல்லை, சுற்று வட்டாரத்தில் உள்ள 50க்கும் மேற்பட்ட ரியல் எஸ்டேட் பிளாட் போடுறாங்க. அவங்களுக்கும் எஸ்ஓ அப்ரூவல் இல்லாமல், கவுன்சில் அப்ரூவல் இல்லாமல் அனுமதி வாங்கியிருக்கிறாங்க. இதெல்லாம் ஆதாரத்துடன் அவர் வழங்கிய அனுமதியெல்லாம் நாங்கள் வந்து ஆதாரத்துடன் ஜட்மெண்ட்டில் ஆதாரத்துடன் சம்பந்தப்பட்ட துறை டைரக்ட் இயக்குநரை சந்தித்து நாங்கள் வந்து எழுத்துப்பூர்வமாக புகார் தெரிவிச்சிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரி பொறுத்த வரைக்கும், ஆறுபடை வீடு மருத்துவக் கல்லூரி பொறுத்த வரைக்கும் இந்த கல்லூரி கட்டணத்துலேருந்து இன்னைய வரைக்கும் அந்த ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கட்டவே இல்லைன்ட்டு பல்வேறு குற்றச்சாட்டு இருக்குது. நீதிமன்ற உத்தரவு இருக்குது, உடனடியாக இவங்களாம் கட்டணும் அப்படின்ட்டு கூடாது. ஆனால் குறிப்பாக மகாத்மா காந்தி கல்லூரி பொறுத்த வரைக்கும் அவங்க ஏற்கனவே சட்டவிரோதமாக கட்டியிருக்காங்க. அது கட்டியத்தை இடிக்கணும்னு சொல்லி உத்தரவு இருக்குது. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்கள் ஆடிட்டோரியத்தையே கட்டிடத்தில் சீல் வச்ச கட்டிடத்தில் சட்டத்துக்கு விரோதமாக அவங்க பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. அதுக்கெல்லாம் இந்த கார்த்திகேயன் என்ற கமிஷனர் துணை போகிறாரு. ஏன்னா அவங்க பையனை வந்து அந்த இடத்துல மெடிக்கல் ஏதாவது சீட்டு சேர்த்து விட்டுட்டு இன்னைக்கு அந்த நிறுவனத்துக்கு முழுக்க வந்து எந்தெந்த அனுமதியெல்லாம் கொடுக்கக்கூடாதோ சட்டத்துக்கு புறம்பாக அனுமதி கொடுக்குறாரு. என்ஓசி என்பது ஒரு கமிஷனர் கொடுக்கணும்னா ஸ்பெஷல் ஆஃபீஸர் கையெழுத்து இல்லாமல், அந்த கவுன்சில் அப்ரூவல் இல்லாமல் அவங்க கொடுக்கவே கூடாது. அது கொடுக்கக்கூடாது. கொடுத்ததுனால தான் ஏற்கனவே யானத்தில் அருள் பிரகாஷன் கமிஷனர் சஸ்பெண்டே பண்ணாங்க. அப்போ அதே தவிர தான் இவரும் செய்கிறாரு. அவரை உடனடியாக வந்து அந்த கமிஷனர் பதவியிலேருந்து ஏன்னா அவர் சஸ்பெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம வந்து அதிகாரிகள் வந்து சரியாக இருந்தால் தான் கீழ்மட்டத்தில் இருக்க எல்லாருமே சரியாக இருப்பாங்க. ஆனால் அந்த கொம்யூன் பஞ்சாயத்து கமிஷனரே இது போல் தவறு செய்யும்போது கீழ்மட்டத்தில் உள்ளவங்க எல்லாரும் லஞ்ச லாவணி தலைவிரித்து தான் ஆடும், யாராலையும் கட்டுப்படுத்தவே முடியாது. ஏன்னா இதெல்லாம் கண்காணிக்க வேண்டிய செயலர் வல்லவன் அவர்கள் அவரை வந்து இப்போ அங்கேருந்து வில்லியனூர் டிரான்ஸ்ஃபருக்கு 7 லட்ச ரூபா கைவிட்டு போயிட்டு நான் சொல்ல கார்த்திகேயன் சொல்கிறார், வல்லவனுக்கு நான் 7 லட்சம் கொடுத்துட்டேன், செயலருக்கு 7 லட்சம் கொடுத்து எனக்கு வில்லியனூர் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு எல்லா வேலையும் நடக்கும்னு சொல்லி அவரே சொல்கிறாரு. ஆனால் கொடுத்துன்னு அவர் தான் சொல்கிறாரு. அப்போ உயர் அதிகாரிகள் தப்பு செய்கிற அதிகாரிகளை கண்காணிக்கணும், தண்டிக்கணும். ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா, தப்பு செய்கிறவன்ட்டு காசை வாங்கினேன் மேலும் அவங்களுக்கு தப்பை தூண்டுற விதமாக இன்றைக்கி பாகூர்லேருந்து வில்லியனூர் டிரான்ஸ்ஃபருக்கான வேலைலாம் நடக்குது. ஆனால் நாங்கள் துறை இயக்குநரை சந்தித்து நாங்கள் சொல்லிட்டோம், அவர் நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் நாங்கள் ஒரு விஷயம் அழுத்தமாக சொல்லியிருக்கோம், எந்த அதிகாரிகள் தவறு செய்தாலும் தமிழக வாழ்வுரிமை கட்சி கேள்வி கேட்கும், அதுக்கான தண்டனையை பெற்றுத்தரும். அருள் பிரகாசத்துக்கு எப்படி நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணீங்களோ
அதே தவறு தான் இவரு செஞ்சிருக்காங்க. ஆதாரத்துடன் நான் கொடுத்துருக்குறோம். இந்த துறை அவர் மீது நடவடிக்கை எடுக்கலைன்னா தமிழக வாழ்வுரிமை கட்சி அவர் மீது நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டிய சட்ட ரீதியான நீதிமன்றத்தை நாடி எங்களுடைய பணியை நாங்கள் செய்வோம் என்பதை இந்த நேரத்தில் வலியுறுத்தி